ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா யூடியூப் ரெவன்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஷார்ட்ஸ்க்கு எவ்வளவு, லென்த் வீடியோக்கு எவ்வளவுன்னு தான் பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாங் வீடியோக்கு பாத்தீங்கன்னா 200 வரைக்கும் நமக்கு யூடியூப்ல இருந்து ரெவன்யூ வருது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 30ல இருந்து 200 வர ஒரு கண்டனுக்கு பொறுத்து. டெக்குக்கு பாத்தீங்கன்னா அதுவும் கூட ஒரு 200 மேலேயே வரும். டெக் எஜுகேஷனல் சேனலுக்குலாம் மேலேயே வரும். என்டர்டைன்மெண்ட் சேனலுக்குலாம் பாத்தீங்கன்னா 200 வரைக்கும் வரும். அதுவுமே நம்ம ஓன் கண்டென்ட்டா இருந்தா அது ஃபுல்லாவே வரும். இல்லைன்னா நம்ம மியூசிக் இந்த மாதிரி மாத்தி போட்டோம்னா அவங்களுக்கு பாதி ரெவன்யூன்ற மாதிரி போகும். இல்லைன்னா ஸ்ட்ரைக் வந்தாலும் வரலாம். அதனால நீங்க ஓன் கண்டென்ட்டாவே நீங்க போடுங்க. பாத்தீங்கன்னா 200 வரைக்கும் அந்த ஃபுல் கண்டென்ட்டுக்கு வருது. அதுவுமே நீங்க வந்து ஓன் கண்டென்ட்டா அதுவும் குவாலிட்டியா கொடுத்தீங்கன்னா அந்த 200 அந்த $1 $2 மேலேயே நீங்க ஏர்ன் பண்ணலாம். இதுவே நீங்க வந்து வேற ஏதாவது கண்டென்ட் ஃபேர் யூஸ் பண்ணீங்கன்னா மூவி இது மியூசிக் இந்த மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா 30 வரையும் குறைஞ்சது அந்த மாதிரி உங்களுக்காண்டி வரும். லென்த் வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்க உங்க கண்டென்ட் வந்து ஓனாவே போடுங்க. மேக்சிமம் இதுல இருந்து பண்ணாங்க நீங்களே ரிசர்ச் பண்ணி ஓனா நீங்க ஸ்கிரிப்ட்லயே பண்ண பாருங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட். வாங்க இப்ப ஷார்ட்ஸ் வீடியோக்கு போவோம். ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 30 வரைக்கும் தராங்க. 5 இருந்து 30 வரையும். அதுவுமே உங்க ஓன் கண்டென்ட்டா இருந்தா. இப்ப மேக்சிமம் நிறைய பேர் வந்து சினிமா மியூசிக்ஸ் எல்லாம் போடுறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ரீச் ஆயிருப்பாங்க. அதனால அந்த மணி மேட்ரு அவ்வளவா இருக்காது. நிறைய வீடியோஸ்ல இருந்து மணி வந்துடும். நீங்க புது சேனலா ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஓனாவே யூடியூப் ஸ்டுடியோலயே உங்களுக்கு வந்து மியூசிக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஃப்ரீயாவே, நோ காப்பிரைட்ல. அதை நீங்க எடுத்து போட்டு ஃபுல் அமௌண்ட்டா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண பாருங்க. கண்டென்ட் எப்பயுமே உங்களுக்கு வந்து குவாலிட்டியா கொடுங்க. நிறைய வீடியோஸ் போடுங்க. ஷார்ட்ஸுக்கு ஒரு 4 வீடியோஸ் 5 வீடியோஸ் போட்டுட்டு வியூஸ் வரலன்னு இது பண்ணாங்க. உங்களுக்கு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு 2 வீடியோன்ற மாதிரி நீங்க போட்டுட்டே இருந்தாதான் உங்களோட அந்த அல்காரிதம் வந்து அதை கேட்ச் பண்ணி உங்களுக்கு புஷ் பண்ணும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வியூஸ் நிறைய வரும், சப்ஸ்கிரைபர்ஸும் கூட வருவாங்க. அதனால நீங்க குவான்டிட்டியாவும் போடுங்க, குவாலிட்டியாவும் போடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.